நண்பர்களே, ஜீ தமிழில் ஒரு ஷோ போயிட்டுருக்கு, சிங்கிள் பசங்கன்னு. இந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்னா, சிங்கிளாக இருக்க பசங்களை கமிட் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படின்னா, பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுறது, பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, காசே வாங்காமல் புரோக்கர் வேலை பார்த்து கொடுப்பாங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன், உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன் புரோக்கர் பையில. பொதுவாகவே இந்த மாதிரி சீப்பான ஷோலாம் விஜய் டிவி தான் சிறப்பாக நடத்துவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஜீ தமிழ் களத்தில் இறங்கியிருக்காங்க. இவங்க சீப்பா இறங்குவாங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு டீப்பா இறங்குவாங்கன்னு தெரியாம போச்சே. இது ஒரு ஃபேமிலி ஷோன்னு வேற சொல்றாங்க. இந்த மாதிரி ஷோலாம் நாங்க எப்படி ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறது? வெறியோட தான் பார்க்கணும். இந்த ஷோவை பார்த்துட்டு ஆடியன்ஸ் ஆகிய நாம தான் கான்ல இருக்கோம்னு பார்த்தா, அந்த ஷோவோட ஜட்ஜும் கான்ல தான் இருக்காரு, அதுவும் கொலகான்ல. பின்ன என்னங்க, ஒரு டிவி ஷோனா அதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ப்பாங்க. அதில் போய் இப்படி தரம் தாழ்ந்து பண்ணால் யாராக இருந்தாலும் காண்டாக தான் செய்வாங்க. அதான் பார்த்திபன் சார், நீங்களும் வேணாம் உங்கள் ஷோவும் வேணான்னு கிளம்பிட்டார் போல. 2 வாரம் ஆளையே காணோம். ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். தங்கபாண்டி என்ன பலே ஆள் நீ, ஏங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி உங்க புகழ் ஓங்க வச்சிட்டீங்கல்ல. ஜீ தமிழுங்க விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு இங்கிட்டு பார்த்தா பௌசி, அங்கிட்டு பார்த்தா சாந்தினி, நடுவுல நிரஞ்சனா. நாங்க எப்பவுமே சந்தோஷமா தாங்க இருப்போம். நல்லா இருங்கண்ணே, நல்லா இருங்க. இந்த ஷோக்கு சிங்கிள் பசங்கன்னு டைட்டில் வைக்கிறத விட வேற என்ன டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு நீங்களே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோடக்குள்ள இருக்க வீக்னஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருச்சு. ஒருவேளை உங்க லைஃப் பார்ட்னர் கூட வரலாமோ அப்படின்னு யோசித்தேன். ஜீ தமிழ், நீங்க நினைச்சது நடந்துரும் போலயே. அதுவா நடக்கலனாலும் நீங்களே நடத்துருவீங்கல்ல. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீதானேயாக. போதுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க கூமா பிடிக்க நவம்பர் மாசம் வாரீங்க, நம்ம ஊருக்கு வாங்க, வேற லெவல்ல இருக்கும். நான் கேரண்டி. ஒரு வாரம் என் கூட இருக்க போறாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கை நீங்க நல்லா ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. கூமாப்பட்டி என்ன என்ஜாய் பண்ணுங்க. கருக்கிற வாரம் அடிக்குது. டேய் என்னடா அது? குளிருக்கு நல்லா இதமா இருக்குடா. என்னடா அது? குழந்தைகளை நாய் கடிச்சு கொல்றது பண்ற பெட்ரோல் மிஸ் யூ. அந்த அக்கம் பக்கத்துல லவ் யூ. அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே இருக்கப்பா.